ஹலோ ப்ரோ, வணக்கம். நான் ராமேஸ்வரம். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 400 ஒரு ஸ்மார்ட் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னா M3ன்னு நினைக்கிறேன். RR M3 Black 005 ஃபிட் ஸ்மார்ட் பேண்ட். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். நான் இதோட 2 ஸ்மார்ட் பேண்ட் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ரிலீவ் பண்ண முடியல. ஏன்னா அப்போ என்னோடய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லணும். ஏன்னா சிஸ்டம் அதிகமாக என்ன இல்லை. பாருங்கள், இதுதான் இன்டெலிஜென்ட் ஹெல்த் பிரேஸ்லெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து M3 மை டிவைஸ் மை லைஃப் கம்ஃபர்டபுள் மாரவலஸ் குவாலிட்டி கம்ஃபர்டபுள் நம்ம இதுனா வாட்ச் ஒர்க்காக தான் போகும். அதுக்கு ஒரு பண்ணு இல்லை 3 வேரியன்ட் இருக்குது. ப்ளூ, பிளாக், மரக்கலர். ஆனால் நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். இல்லை இங்கே ஹார்ட் ரேட் மானிட்டர் சொல்கிறாங்க. ப்ளட் ப்ரெஷர், ஸ்டெப்ஸு கணக்கு வச்சுக்கோம். கால் இன்டர்நெட்டில் வைப்ரேட் பண்ணுறாங்க. ஜிபேட் இருக்குது. ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் அலாரம் இருக்குது. ஃபோட்டோ கண்ட்ரோல் இருக்குது. செகண்ட் ரிமைண்டர் இருக்குது. மைலேஜ், நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கணக்கணும் இருக்குது. மேட் இன் சைனா, ஏன்னா சைனாலதே நிறையா வருது. சரி வாங்க அடுத்தது அப்போ இதை வாட்ச்சு இது நம்ம தள்ளி வைப்போம். இது கூட யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜர் இதோட தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பார்ப்போம். இந்த யூஸர் மேனுவல் இந்த சைனீஸில் இருக்குது, இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அது நான் இதுக்கப்புறமேல் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது சார்ஜர் நல்லா ஒயர் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம சார்ஜரோட அந்த இதில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சார்ஜ் எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதாங்க சார்ஜர் நினைக்கிற சார்ஜ் பண்ணேன். அது நல்லாயிருக்கும். இந்த டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்று பார்த்திங்கன்னா நம்ம கையில் வார் நல்லா இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. நல்லா பிரச்சனை இல்லை. வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. IP7 சொன்னாங்க. வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க. நம்ம இது பார்த்துட்டோம். ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம். இது எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும், இப்படி வச்சுட்டு இப்படி சர்வீஸாக போகும். நல்லா வரும். இது அப்படியே நம்ம செல்ஃபோன் சார்ஜரில் கொண்டு போய் அட்டாச் பண்ணிட்டோம்னா சார்ஜ் தானாக ஏறும். பாருங்கள், நீங்கள் சார்ஜர் தான் நீங்கள் பாருங்கள். சார்ஜிங் ஆகிறது காட்டுதாங்க. பாருங்கள், நல்லா சார்ஜிங் ஆகுது. ஏன்னா நம்ம கொண்டு வரும்போது ட்ரையாக தான் இருக்கும் பவர், அதனால் ப்ரிப்பேர் இருக்கணும். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிச்சு போகிறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள். போன அனுபவிச்சிங் வீடியோ நம்ம பவர் பேங்க் பார்த்தோம். அந்த பவர் பேங்க் வந்து நல்ல ஸ்ட்ராங் இருந்துச்சு. ஆனால் அதோட நான் ரியலாக என்னால் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா என்னோடய சிஸ்டமில் செல்ஃபோனில் தான் எடிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று வாங்க போகிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த இது வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலோட பேர் இல்லை. ஏன்னா இந்த பேர் நான் சூட்டபுளாக வைக்கல. ஏன்னா முன்னாடி காங்கிட்டாக செட் ஆகலை. அதனால் நான் ஒரு நல்ல பேர் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில்.